ப்ரொடக்ஷன் ஆப்டிமைசேஷன். ஸோ எல்லாருமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பி சொல்கிறேன், நீங்கள் மொபைலில் அதிக நேரம் நீங்கள் வந்து வீடியோஸோ எதுவாக இருந்தாலும் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம கான்சன்ட்ரேஷன் மாறும். அதே மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் டைமில் திருப்பி ரிப்பீட்டடாக நீங்கள் அதுவே பார்க்கும்போது ஈஸியாக மெமரைஸும் ஆகும். நிறைய ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு படிக்கிறதுக்கு, எக்ஸாம் ரிமம்பர் பண்ணுறதுக்கு. பட் என்னென்னா அதிக நேரம் மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் என்னது? ப்ரொடக்ஷன் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு என்னது? ப்ரொடக்ஷன் ஆப்டிமைசேஷன் என்னது? லீஸ்ட் காஸ்ட் காம்பினேஷன் எப்படி ஒரு பொருள் உற்பத்தி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா ப்ரொடக்ஷன் ஆப்டிமைசேஷன். ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க ப்ராஃபிட் மேக்ஸிமம் ஃப்ரம் இன்ட்ரெஸ்டட். எந்த அளவுக்குன்னா எப்படி வந்து காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணலாம். நல்ல விஷயம் தான், காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணணும். பட் அது வந்து குவாலிட்டியில் கம்மி பண்ணக்கூடாது. ஸோ எந்த அளவுக்கு எந்த காம்பினேஷனில் நம்ம பண்ணணும்னா காஸ்ட்டை கம்மியாக நம்மளால் பொருளை விற்க முடியும்னு பார்க்குறது என்னது? ப்ரொடக்ஷன் ஆப்டிமைசேஷன். இதுக்கு நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா ஐசோ குவாண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க இதை பற்றி ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு ஐசோ குவாண்ட்டுக்கு என்னென்னலாம் பேர் இருக்குது, இண்டிஃபரன்ஸ் கர்வ், ஈகோ ப்ராடக்ட் கர்வ், நிறைய பேர் இருக்குது. தயவு செஞ்சு அதை ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ரிவிஷன் கிளாஸ்னும் போது முக்கியமான கான்செப்ட் சொல்லிட்டு இருக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஐசோ குவாண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ப்ரொடக்ஷன் இண்டிஃபரன்ஸ் கர்வ், ஈக்குவல் காஸ்ட் கர்வ், இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் கர்வ்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது வந்து இண்டிஃபரன்ஸ் கர்வ் மாதிரியே தான் இருக்கும். இண்டிஃபரன்ஸ் கர்வ் என்ன ஷேப்பு? கான்வெக்ஸ். ஸோ இதுவும் கான்வெக்ஸ் ஷேப்பில் தான் இருக்கும். இது ஐசோ குவாண்ட் கர்வ். இது வந்து ஐசோ ஈக்குவல் ப்ராடக்ட் லைன்ல இருக்கும். ஒன்ஸ் பார்த்துக்குங்க. ஐசோ குவாண்ட் லைன், ஐசோ குவாண்ட் லைன் எப்படி இருக்கும்? இது பட்ஜெட் லைன் மாதிரி இருக்கும். இது ரெண்டு டிஃபரன்ஸ் தெரியுதா? ஐசோ குவாண்ட் எப்படி இருக்குது? இன்டிஃபரன்ஸ் கர்வ் மாதிரியே இருக்கும். விச் கர்வ் டிபிக்ட்ஸ் இன்டிஃபரன்ஸ் கர்வ்னு கேட்பான். ஐசோ குவாண்ட் கர்வ். ஐசோ குவாண்ட் லைன் எப்படி இருக்குன்னு கேட்பான். பட்ஜெட் லைன் மாதிரி இருக்கு. ஐசோ காஸ்ட் லைன், ஐசோ குவாண்ட் கர்வ் எப்போ வந்து டேஞ்சென்ட்டை கட் ஆகுதோ, ஐசோ குவாண்ட்டுக்குள்ள ஐசோ காஸ்ட் லைன் டேஞ்சென்ட்டை கட் ஆகுதோ அங்கே தான் லீஸ்ட் காஸ்ட் காம்பினேஷன், கம்மியான விலையில் ஒரு பொருளை உற்பத்தி பண்ண முடியும். தட் இஸ் ப்ரொடக்ஷன் ஆப்டிமைசேஷன் கர்வ்னு சொல்கிறாங்க. கிளியர்? ரொம்ப சிம்பிள் தான். ஐசோ குவாண்ட் கர்வ், ஐசோ காஸ்ட் லைன், இங்கே ரெண்டும் இங்கே நம்ம எங்கே பார்த்தோம் யோசிச்சு பாருங்களேன். இன்டிஃபரன்ஸ் கர்வில் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணும்போது இதே மாதிரி தான் இருக்கும். இந்த டைம் தான் அப்போ இந்த காஸ்ட்டில் இந்த கர்வ் எங்கே கட் ஆகுதோ அந்த மாதிரி இத்தனை லேபர் இத்தனை ப்ரொடக்ஷன் என்ன இந்த இடத்துல அங்கே கட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? அப்போ 15 லேபரு இப்படி பண்ணோம்னா நம்மளால ஈஸியாக நம்மளால பண்ண முடியும். இவ்வளோ மிஷின்ஸ் இவ்வளோ லேபர் வச்சப்போ காஸ்ட்டு கம்மியாகுது அப்படின்னு ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுதான் புக்கில் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஐசோ குவாண்ட் கர்வ், அது ஐசோ காஸ்ட், அப்புறம் லீஸ்ட் காஸ்ட் காம்பினேஷன். இங்கே தான் ப்ரொடக்ஷன் ஈக்குலிபிரியம் கிடைக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இங்கே தான் ப்ரொடக்ஷன் ஈக்குலிபிரியம், ப்ரொடக்ஷன் ஈக்குலிபிரியம் நம்மளால் அட்டைன் பண்ண முடியும். கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? தட்ஸ் ஆல். ஸோ ப்ரொடக்ஷன் வந்து ஓவராலாக கம்ப்ளீட் ஆயாச்சு. கிளியர்? ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் முடிச்சிருக்கிறோமா? நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து தியரி சாப்டர்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரொடக்ஷன் ஆப்டிமைசேஷன், இப்போ யூட்டிலிட்டி முடிஞ்சது, ப்ரொடக்ஷன் முடிஞ்சது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 20 minutes. தட்ஸ் ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காஸ்ட்டில் வந்து பார்த்துக்கலாம். காஸ்டிங், அப்புறம் மார்க்கெட், அது எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இது தரவு பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடாக